கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம். பட்டயம் அப்படின்ற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம செய்தி பார்க்க போகிறோம். பீடங்கள் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு பட்டயம் அந்த தலைப்புல நம்ம ஒரு தேவ செய்தியை கேட்கலாம். பட்டயம் அப்படின்றது வேதத்துல நிறைய இடத்துல வர பார்க்கலாம். ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் ரிப்பீட்டடா வருது. அதுல ஒண்ணுதான் பட்டயம். பட்டயம் அப்படின்னா என்ன, அதோடைய பர்பஸ் என்ன? சீக்கிரம் சொல்றீங்க. போருக்கு பயன்படுத்துவோம். பட்டயம்னால என்னன்னா ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம். அதுல அது பட்டயம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வீட்டுல காய் நறுக்கிறது யூஸ் பண்ற கத்தி அது சொல்ல முடியாது. நைஃப் இல்ல, இது ஸ்வோர்ட். ஸ்வோர்ட்னாலே அது ரெண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கும். ஒரு பக்கம் கிடையாது, ரெண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கும். போருக்கு அதைத்தான் பயன்படுத்தவும் செய்வார்கள். சோ பட்டயம் அப்படின்னாலும் இருபுறமும் அது கருக்குள்ளதாக இருக்கும். நீங்க இந்த பக்கம் வெட்டினாலும் வெட்டும், அந்த பக்கம் வெட்டினாலும் வெட்டக்கூடிய ஒன்றுதான் பட்டயம். யூஸ்வலா இதை போர்ல பயன்படுத்துறத பார்ப்போம். தற்காப்புக்காக வைத்துக் கொள்ற ஒரு காரியமா இருக்குது. அதே போல நீங்க சர்வாயுத வர்க்கத்தை பத்தி பார்க்கும் போது ஒரு முக்கியமான ஆயுதம் தான் இந்த பட்டயமாக கொடுக்கப்படுது. பட்டயத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு போருக்கு போகிற ஒரு வீரர் கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தலைசீரா, மார்க்கவசம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி கேடயம், பாதரட்சைகள் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே டிஃபென்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை தற்காத்துக் கொள்வதற்காக நான் பயன்படுத்துவது. தலைசீராவை போட்டுட்டேன்னா எதிரிகள் அம்பு விட்டாலும் அது என்ன பாதிக்காம பாதுகாக்குது. கேடயத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, அவன் என்னை அட்டாக் பண்ணும்போது அதை தடுக்கிறதுக்கு எனக்கு கேடயம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாமே இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாமே என்னை காப்பாத்துறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனா பட்டயம் மட்டும்தான் என்னை காப்பாத்துறதுக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். அதே போல எதிராளிய அட்டாக் பண்றதுக்கும் நான் யூஸ் பண்றது பட்டயம் மட்டும்தான். அப்ப மற்ற எல்லா ஆயுதத்தையும் பார்க்கலும் பட்டயத்துல என்ன ஸ்பெஷாலிட்டினா, அதை வச்சு என்னை காப்பாத்திக்கவும் செய்யணும், எதிர்த்து போய் அடிக்கவும் செய்யணும். சோ ரெண்டுத்துக்குமே அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. சோ இவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த பட்டயமா இருக்கு. அப்போ இந்த பட்டயம் எங்கெல்லாம் வருது வேதத்துல? முதல்ல வேதத்துல எந்த இடத்துல பட்டயம் வருது? வேதத்துல முதல் பட்டயம் வேதத்துல சுடரொளி பட்டயம். அதுதான் ஃபர்ஸ்ட் பட்டயம் வேதத்துல. ஆதி ஆகமத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா சுடரொளி பட்டயத்தை பத்தி நம்மளால பார்க்க முடியும். சோ முதலாவதாக முதல் பட்டயம் சுடரொளி பட்டயம் நம்ம எடுக்கலாம். ஆதி ஆகமம் 3வது அதிகாரம் 22 இருந்து 24 வரைக்கும் இருக்கிற வசனங்கள். ஆதி ஆகமம் 3வது அதிகாரம் 22 இருந்து 24. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடிராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். சோ இதுதான் வேதத்துல முதல் பட்டயமா இருக்குது, சுடரொளி பட்டயம். அது ஃப்ளேமிங் ஸ்வோர்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நெருப்பு பற்றி எரியும் அந்த பட்டயத்துல அந்த பட்டயத்தை வைக்கிறார். எதற்காக வைத்தார் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும். ஆதாமும் ஏவாளும் அந்த இடத்துல ஒரு தவறு செய்யறாங்க. தோட்டத்துல இருந்து அவர்கள் வெளியே விரட்டப்படுறாங்க. நான் போன தடவை ஒரு மெசேஜ்லயே உங்களுக்கு இதோடைய ஒரு பேக்ரவுண்ட் சொன்னேன். என்ன நடந்துச்சாங்கன்னு கொஞ்சம் டீப்பா நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தோட்டத்துல ஏதேன் தோட்டத்துல எல்லா வகையான கனிமரங்களும் இருந்தது. தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சமும் இருந்துச்சு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருந்தது. தேவன் ஆதாம் கிட்டயும் ஏவாள் கிட்டயும் இங்க இருக்கிற கனிகள் எல்லாத்தையும் நீங்க புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் தான் புசிக்க கூடாதுன்னு தெளிவா வசனத்துல சொல்லி இருந்தாரு. அர்த்தம் என்னன்னா, மறைமுகமான அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு தேவன் தடை சொல்லவில்லை. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக தான் இருந்தது. ஆனா இவங்க தான் செலக்ட் பண்றாங்க, நன்மை தீமை அறியத்தக்க கனியின் அந்த கனியை நாம புசிக்க வேண்டும் என்று. சோ எப்பயுமே கர்த்தர் நம்ம கிட்ட ஓபன் சாய்ஸ் கொடுக்கிறாரு. எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் நம்ம முன்னாடி வச்சுட்டு நீ செலக்ட் பண்ணு, உனக்கு எது வேணும், இதை செலக்ட் பண்ணா இப்படி இருப்ப, இதை செலக்ட் பண்ணா இப்படி இருப்பேன்னு சொல்லி நமக்கு சொல்றாரு. ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா,
அப்படின்னா நம்ம கையில இன்றைக்கு வேத புஸ்தகமும் இருக்கு, செல்போனும் இருக்கு. சாய்ஸ் நம்மளோடது தானே. இதுல தேவனுக்கோ பிசாசுக்கோ டைரக்டா எந்த ஒரு காரியமும் கிடையாது. நம்ம கிட்ட தேவன் ரெண்டையும் வச்சுட்டாரு. நான் வந்து சுயமா செலக்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஃபுல் டே நான் பைபிள் வாசிக்க போறேன், நீங்க தான் தீர்மானிப்பீங்க. சாத்தா வந்து ஏவி விட்டு இப்படி அதெல்லாம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் தீர்மானம் நான் தான் எடுப்பேன். நான் வேத புஸ்தகத்தை செலக்ட் பண்ணும்போது தேவன் என்னோட கூட இருந்து எனக்கு அதை படிப்பதற்கு பலன் தந்து நடத்துறாரு. நான் அதற்கு மாறாக அறிவை மாத்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு செல்போனை செலக்ட் பண்றேன் அப்படின்னா அதுல அந்த செலக்ஷனுக்கு பிறகுதான் அதை வந்து தூண்டி விடும்படி இன்னும் கொஞ்சம் அதை உற்சாகப்படுத்தும்படிக்கு சாத்தா வந்து உள்ள நுழையலாம். சோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நம்ம கிட்ட தான் தேவன் கொடுக்கிறாரு. சோ ஆதாம் ஏவலுக்கு அப்படிதான் ஒரு சாய்ஸ் கொடுத்தாரு. எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம்ப்பா, ஆனா அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை நாடவில்லை. அதற்காக அவன் மனசு அது மேல போகல. ஏன்னா எப்பயுமே ஒரு நல்ல விஷயம் ஈஸியா கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்களேன், கவனம் அது மேல போகவே போகாது. ஆதாம் ஏவாள் நம்ம குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம கையில இது ரெண்டுமே இருக்கு. எத்தனை பேர் எதை எடுக்கிறாங்க நீங்களே சொல்லுங்க. எத்தனை பேர் பைபிள் எடுக்கிறாங்க, எத்தனை பேர் செல்போன் எடுக்கிறாங்க. அதே போலதான் அங்கேயும் நடந்துச்சு. இதுதான் அட்ராக்ஷன் அதிகமா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் செல்போனுக்கு வந்து கவனம் போகுது. அதே போல அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியின் விருட்சத்தை அவர்கள் புசித்தார்கள். புசித்த போது என்ன நடந்ததுன்னா பாவம் அவர்களுக்குள்ளாக வந்தது. தேவ மகிமை அவர்கள் இழந்து போறாங்க. பாவம் உள்ள வந்ததுனால கர்த்தர் சொன்னபடி ஆவியிலே மரித்து போனார்கள். மரணம் அப்படின்றது அந்த இடத்துல சரீர மரணம் கிடையாது. தேவன் சொல்லி இருந்தது ஆவிக்குரிய மரணம். புரியுதுங்களா? சோ ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவி ஆத்மா சரீரம். இந்த சரீரம் மாம்சம் மரித்த பிறகு மண்ணோடு மண்ணாக மண்ணுக்கு போகிறது. ஆத்துமா அதோடைய நன்மை தீமையை பொறுத்த வரைக்கும் அது ஒண்ணு பரலோகத்துக்கு போகும், இல்லைன்னா நரகத்துக்கு போகுது. ஆவி தன்னை படைத்த தேவனிடத்திற்கு திரும்புகிறது. இதுதான் அந்த ஃபுல் ப்ரொசீஜர். அது இப்படிதான் வரும். சோ இந்த இடத்துல ஆவிக்குரிய மரணத்தை தான் தேவன் சொன்னாரு, சரீர பிரகாரமான மரணத்தை சொல்லவில்லை. பாவம் உள்ள வரும்போது பாவம் செய்ய எல்லாமே செத்துட்டாங்களா அப்படின்னா உலகத்துல ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க முடியாது. சோ அந்த இடத்துல இவங்களுக்கு புரியல. நான் பழத்தை சாப்பிட்ட பிறகு உயிரோட தானே இருக்கேன்னு நினைச்சாங்க. ஆனா தேவன் சொன்னது ஆவியிலே மரித்து போற நிலை. ஆவியில மரித்து போற நிலை என்ன அப்படின்னா உங்க மாம்சம் உங்களுடைய ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். என் கண் இச்சிக்கிறதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், செய்ய ஆரம்பிப்பேன். இதே ஆவியில நான் கர்த்தரோட ஒன்று இருந்தா ஆவி எனக்கு கட்டளை கொடுக்கும், இது தப்பு, இது பாவம், இதை நீ செய்யாதன்னு சொல்லிட்டு. வித்தியாசம் புரியுதுங்களா? சோ ஆவி மரிச்சு போச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இவன் மாம்சத்தோடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டான். சோ இந்த நிலைமையில இங்க வசனம் சொல்லுது, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போற வழியை அடைத்து போடுறாரு. ஏன் அதை செய்யறாரு? அவருடைய நோக்கம் என்ன? அந்த இடத்துல ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு நினைச்சாரா? அவர் ஆயத்தப்படுத்தினதே ஜீவ விருட்சத்தின் கனி தான். நமக்காக அவர் வைத்திருந்ததே நித்திய ஜீவன் தான். இவன் ஒரு தவறான செலக்ஷன் பண்ணிட்டான். ஆனா இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த பாதை அடைக்கிறாரு. ரீசன் என்னன்னா இவன் பாவத்துல இப்ப இவனுக்குள்ள பாவம் வந்துருச்சு. இந்த பாவத்தோட போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சான் அப்படின்னா அப்புறம் பர்மனண்டா இவன் பாவத்திலே தான் இருக்கணும். இவனை வந்து மீட்கிறதுன்றது கூடாத காரியமா போகும். சோ அந்த நிலையில அவன் புசிக்க கூடாது, அவ்வளவுதான். அதனால என்ன பண்றாரு, மறுபடியும் இந்த ஆதாமும் ஏவாளும் தோட்டத்துக்குள்ள நுழைந்து இந்த பாவத்தோடு கூட அவங்க போய் இந்த ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த இடத்துல ஒரு தடையை உண்டு பண்ணுகிறார். ஏன்னா ஆதாம் ஏவாளை வெளியே விரட்டிட்டாலும் ஏதேன் தோட்டம் அங்கேதான் இருக்கு. அவங்களுக்கு வழி தெரியாம இருக்குமா? திருப்பி உள்ள வந்தா என்ன பண்றது? சோ அதற்காக தான் தேவன் என்ன பண்றார், ஒரு நன்மைக்காக அந்த இடத்துல அந்த அந்த வாசலை அவர் அடைக்கிறார். ஏதேன் தோட்டத்துக்குள்ள என்ட்ரி பாயிண்ட் அவர் அடைக்கிறார். எப்படி அடைக்கிறார் அப்படின்னா அங்க 2 கேருபீன்கள் இருப்பாங்க, நடுவுல ஒரு சுடரொளி பட்டயமும் இருக்கும். அதை தாண்டி ஒருவனும் ஜீவ விருட்சத்துக்கிட்ட நெருங்க முடியாது. ஏதேன் தோட்டத்துக்குள்ளாரே அவங்க போக முடியாதபடிக்கு தடை செய்து வைத்திருந்தார். இப்போ இந்த செட்டப் இருக்கு இல்லையா, நோவா காலத்தின் வெள்ளத்துல என்ன நடந்துச்சு, இது எல்லாமே அழிஞ்சு போச்சு. எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனா இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் இன்னும் அப்படியே தான் இருந்தது. தேவன் அதை ஒவ்வொரு கட்டத்திலையும் மனுஷனுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருந்தார். சோ ஏதேன் தோட்டம் அழிந்து போனாலும் மோசேயுடைய ஆசரிப்பு கூடத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இதே கான்செப்ட் தேவன் கொண்டு வந்தாரு. எங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு இல்லைங்களா, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா எல்லாராலையும் போக முடியுமா? நிச்சயமாக
போக முடியாது. அப்படியே மீறி ஒருத்தன் உள்ள போனா என்ன நடக்கும்? செத்தே போயிருவான். புரியுதுங்களா? இதே கான்செப்ட் தான் அங்கேயும் வருது. வேற எதுவுமே இல்லைங்க. தோட்டம் அங்க மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப ஏதேன் தோட்டம் தேவன் வாசம் செய்யற இடமா இருந்தது, தேவன் உள்ளாவுகிற இடமாக இருந்தது. அதே அப்படியே கொண்டு வந்து மோசையின் காலகட்டத்துல ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்து மகா பரிசுத்த ஸ்தலத்தை வைத்தார் தேவன். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தேவன் தங்குகிற வாசம் செய்கிற ஸ்தலமாக காணப்பட்டது. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம், யாத்ராகமம் 26:31. யாராவது ஒருத்தர் வாசிங்க. யாத்ராகமம் 26:31. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலானால இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ணுவாயாக. அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். போதும் சிஸ்டர். அப்ப விசித்திர வேலைனா என்ன அப்படின்னா எம்ப்ராய்டரி வர்க். இன்னைக்கு நம்ம எம்ப்ராய்டரி சொல்றோம் இல்லைங்களா? அதே போல இந்த நூலை வச்சு ஒரு திரைசீலை செய்யணும். அதுல என்ன வரைஞ்சிருக்கணும், என்ன எம்ப்ராய்டரி வர்க் பண்ணணுமா? கேருபீன்களை எம்ப்ராய்டரிடா அதுல வர்க் பண்ணணும். அந்த திரைசீலையை கொண்டுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி மூடி வைப்பாங்க. சோ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி ஒரு திரைச்சீலை இருக்கும். அதை தாண்டி தான் பிரதான ஆசாரியன் உள்ள போகணும். வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ள போகணும். அப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ள வரானா இந்த திரைச்சீலையை தாண்டி தான் உள்ள வரான். இந்த திரைச்சீலை ஏதேன் தோட்டத்துல அவர் வச்சது வாசலுக்கு ஈக்குவலா இருக்குது. அதே போல அந்த ரெண்டு கேருபீன்களும் அந்த திரைச்சீலையில எம்ப்ராய்டரி வர்க்காக வரையப்பட்டிருந்தது. சோ எல்லாராலையும் உள்ள போக முடியாது. only the high priest can enter. அதுவும் வருஷத்துல ஒரு தடவை. அதுலயும் கண்டிஷன் என்னன்னா, ஒருவேளை அந்த பிரதான ஆசாரியன் பாவத்தோட உள்ள நுழைஞ்சா தேவ பிரசன்னத்துல அவன் செத்து போவான். இதுதான் அந்த இடத்துல விஷயமா இருந்தது. அப்ப அந்த சுடரொளி பட்டம் எங்க போச்சு? அதுதான் தேவ பிரசன்னம், வேற ஒண்ணுமே இல்ல. அதுதான் தேவனுடைய பிரசன்னமாக இருந்தது. ஏதேன் தோட்டத்துல கேருபீன்களும் சுடரொளி பட்டையும் இருந்தது. இந்த இடத்துல கேருபீன்கள் எம்ப்ராய்டரிடா ஒர்க் பண்ணப்பட்டிருந்தாங்க. அந்த இடத்துல சுடரொளி பட்டயம் தான் தேவ பிரசன்னமாக அந்த இடத்துல இருந்துச்சு. தாண்டி உள்ள போறவன் தானா சாகல, பட்டயத்தினால செத்தான். தேவ பிரசன்னத்துல நிக்க முடியாம செத்தான். பாவத்தோட உள்ள போனா மரணம் நிச்சயம்ன்றத காண்பிப்பதற்காக. இப்ப தெரியுதா ஏன் ஏதேன் தோட்டத்துக்குள்ள போக கூடாத படிக்கு ஆதாமும் ஏவாளும் தடை செய்யப்பட்டாங்க? பாவத்தோட உள்ள போனாங்க அப்படின்னா அவர்கள் மரித்து போவது நிச்சயம். சரீரத்துல மரித்தாங்கன்னா நித்தியமாவே அவன் எங்க போயிருவான்? நித்திய அழிவுக்கு அவன் போயிருவான். சோ இதனாலதான் அந்த இடத்துல தேவன் ஒரு சுடரொளி பட்டயத்தை வைத்தார். அப்ப சுடரொளி பட்டயம் அப்படின்றது தேவனுடைய மகா கனமுள்ள பிரசன்னத்தை குறிக்கிறதாக இருக்குது. அதை நம்ம விளையாட்டா எடுத்துக்க முடியாது. நாம அதை ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டும். அப்ப இதே போல இந்த திரைசீலை இருக்குது, சுடரொளி பட்டயம் அங்கேயே தான் இருக்குது. இது எப்போ இது நீங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவர் ஜீவனை விட்ட போது இங்க ஆலயத்துல என்ன நடந்துச்சு? அந்த திரைசீலை எப்படி கிழிஞ்சது? மேலிருந்து கீழாக ரெண்டாக கிழிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, அதை கிழித்தது தேவன், மனிதன் கிடையாது. கீழிருந்து மேல கிழிச்சா மனுஷன் ஒரு கத்திரிக்கோல் எடுத்து ஒரு கத்தி எடுத்து கிழிச்சுட்டான்னு சொல்லிடுவாங்க. ஆனா திரைச்சீலை கிழிக்கப்பட்ட விதம் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் அது ரெண்டாக கிழிக்கப்பட்டது. எப்படி கிழிக்கப்பட்டதுன்னா, பட்டயம் கிழித்தது. அந்த பட்டயம் அங்கேதான் இருந்தது. எந்த பட்டயம் மனிதன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி தேவன் வைத்தாரோ, சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்த போது பாவ நிவர்த்தி செய்யப்பட்டாயிற்று, பாவத்திற்கு பலி செலுத்தப்பட்டாயிற்று. இனி மனிதன் பாவத்துக்கு அடிமை கிடையாது. இப்போ அதே பிரசன்ஸ், அதே பட்டயம் அந்த திரைச்சீலையை ரெண்டா கிழித்து அதே போல மீண்டுமாக வழி உண்டாக்கப்படுது. இப்போ நாம எல்லாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போக முடியும். அல்லேலூயா. இதுதான் அந்த சுடரொளி பட்டயமாக இருக்கிறது. சோ இந்த காரியத்தை பிளேவியஸ் ஜோசபஸ் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் என்னன்னா, அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, கிறிஸ்துவ மதத்தை அவர் ஏற்றுக்கொள்ளல. பின்னாட்கள் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, யூதர்களுடைய முறைமைகள் எல்லாம் எழுதுறதுல அவர் ரொம்ப ஆர்வம் காமிச்சு நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. யூதர்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்க என்ன பண்ணாங்க, என்ன நடந்தது, என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த பிளேவியஸ் ஜோசபஸ் அப்படின்றவர் தான் இந்த
காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. யூதர்கள் சொல்ல கேள்விப்பட்ட காரியம் என்ன நடந்தது அப்படின்ட்டு. அந்த ஆசாரியர்கள் இருக்காங்க இல்லையா, அப்போ இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அடைச்சாங்கன்னா அடுத்த நாள் ஓய்வு நாள் அவங்களுக்கு ஆரம்பிக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை வேகமா அவங்க சிலுவையில இருந்து இறக்குவாங்க, ஓய்வு நாளுக்கு ஆயத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அங்க அவர் சிலுவையில அரைஞ்சாச்சு. இங்க ஆசாரியர்கள் ஆலயத்துக்குள்ள பிரவேசிச்சாங்களாம். எதற்காக? ஆயத்தப்படுத்துறது, ஓய்வு நாளுக்கு ஆலயத்துல எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு. அப்படி அவங்க உள்ள போன போதுதான் இந்த திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டிருக்குது. அவங்க பார்த்து சொன்னாங்களாம், சுடரொளி பட்டயம் அந்த திரைச்சீலை 2ஆ கிழிச்சது. இத அவங்க சொன்னதை இவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. நேரா போய் பாத்தீங்களா சிஸ்டர்? நான் பார்க்கல, பட் சொன்னதை என் ஆவியில உண்மை என்று என்னால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்போ இன்னைக்கும் இந்த சுடரொளி பட்டயம் நமக்கு எப்படி இருக்குதுன்னா, எல்லா தடைகளையும் 2ஆ கிழித்து நாம தேவ சமூகத்துல கிட்டி சேர்வதற்கு அது நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பட்டயமா இருக்குது. அப்ப இந்த தேவ பிரசன்னம் அப்படின்ற பட்டயம் என்னை தடைகளை தாண்டி கர்த்தர் அன்னைக்கு கிட்டி சேர்வதற்கு உதவி செய்கிற காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஃபர்ஸ்ட் பட்டயமே, இதுதான் ஃபர்ஸ்ட் பட்டயமே, இதுதான். அப்போ தேவன் நீங்களும் நானும் ஒரு கிட்ட போய் சேரணும் அப்படின்றத அவரு ரொம்ப வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் அதை நமக்காக வேணாம்னு சொல்லி ஒதுக்கி வைக்க மாட்டாரு. சோ இங்க இது கிழிக்கப்பட்ட பிறகு நாம் பரலோகத்திற்கு போகும் போது அதே ஜீவ விருட்சத்தின் கனியை தேவன் நமக்கு புசிக்க கொடுப்பார். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. நம்ம அதை மட்டும் வாசிச்சுட்டு அடுத்ததுக்கு போலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆவது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ல 1-7 வரைக்கும் நீங்க வீட்டுல வாசிங்க. நான் ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆவது அதிகாரத்துல 4-5 வசனங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இப்போ இந்த சபைக்கு அவர் எழுதுறாரு. ஆனா ஆதியில் கொண்டிருந்த அன்பு நீங்க சொல்லப்படுறது என்ன தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளும் சிருஷ்டித்த போது இனிஷியலா அவங்க தேவன் மேல ஒரு அன்பு வைத்திருந்தாங்கல்ல, ஒன்னா நடை போடுறது, எப்படா ஆண்டவர் வராருன்னு எதிர்பார்க்கிறது எல்லாம் இருந்துச்சு. கால போக்குல அது குறைந்து போனது. அவங்களுக்கு தேவ பிரசனத்தை விட அது போர் அடிச்சு போற நாட்கள் வந்தது. அதனாலதான் அடுத்தடுத்த விஷயத்துல அவங்க கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. சோ இந்த அன்புன்றது ஆதியிலே எப்படி ஏதேன் தோட்டத்துல ஆதாமோடு ஏவாளோடு ஆசையா தேவன் நடை போட்டாரோ அந்த அன்பை குறிக்குது. இன்னைக்கு நம்ம லைஃப்ல ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு அன்பு இருக்கும். எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். ஆமாவா இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது மனசெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? இப்ப அப்படி இருக்கா? வெஸ்டர்ன் மார்க் தான் இருக்கு. என்ன அளவு இருக்கு? அது உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான காரியம். சினிமா பாட்டே கேட்க மாட்டேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னா சினிமா பாட்டு ஓடுற மாதிரி ஒரு பஸ் அதுல எல்லாம் ஏறக்கூடாது. ஐயோ பெரிய பாவம். அந்த மாதிரி பாட்டு இல்லாத பஸ்ல தான் ஏறு. கரெக்டா? என்னமோ நாம மாத்திரம் திடீர்னு பரிசுத்தம் ஆயிட்ட மாதிரியோ, நம்மளை சுத்தி இருக்க எல்லாமே ஒரு பாவம் ஆயிட்ட மாதிரியோ ஒரு பிரகாசம் அவங்க முகத்துல இருந்திருக்கும். உண்மையா இல்லையா? நீங்க பேப்டிசம் ஆகிட்டு வரும்போது ஒரு உணர்வு, ஒரு உற்சாகம், ஒரு பிரகாசம் ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு அது கிராஜுவலா அப்படியே குறைஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே மெல்ல அந்த உலகத்தோட போக ஆரம்பிச்சிருவோம். அது இயல்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கர்த்தர் விரும்புறது அந்த ஃபர்ஸ்ட் லவ், அந்த ஆதியில நீங்க தேவன் கிட்ட போய் உறவாடின ஒரு விஷயம் இருக்குல்ல. உங்களை முழுசா உங்க பாவத்தை அவர் மன்னிச்சு நீங்க அவரை ஏத்துக்கிட்டு நீங்க அவர்கிட்ட பேசின நாட்கள் எப்பயுமே அந்த அன்பை கேட்கிறாரு. எப்பயுமே அந்த அன்பை கேட்கிறாரு. ஆதி அன்பு எனக்கு வேணும். இன்னைக்கு அது எங்க இருக்குது? இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ரொம்ப நல்லது. இல்ல அப்படின்னா மறுபடியும் அந்த நிலைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். அடுத்த வசனம், ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இங்க ஆதினா நீங்க ரட்சிக்கப்பட்ட புதிதாக இருந்த காலத்துல எப்படி ஆண்டவர் விசுவாசிச்சீங்க, எப்படி அவர்கிட்ட ஓடி போய் ஜெபம் பண்ணீங்க, எப்படி உங்களை சுத்தி இருக்க பாவத்துக்கு விலகி இருக்கணும்னு வாஞ்சிப்பீங்க. ஒரு நாள் ஆண்டவர் பேசிட மாட்டாரா? என்கிட்ட எப்ப பேசுவாரு? இப்ப அவர் பேச ரெடியா இருக்காரு, கேட்க கூட டைம் இல்லாம ஓடிட்டு இருக்கோம். உண்மை அதுதான். ஏன்னா எங்களுக்கு ஊழியம் நிறைய பெருகிடுச்சு, குடும்பத்துல நிறைய வேலை வந்துருச்சு. அப்ப எல்லாத்தையும் ஒதுக்குனேன், ஆண்டவரோட ஒரு வார்த்தை காதுல விழுந்துராதான்னு. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச ஆயத்தமா உட்கார்றாரு. ஐ எம் வெரி டயர்ட் லார்ட். என்ன ஆண்டவர் நைட் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு காலையில எழுப்பி விடுறீங்க? கேட்கிறோமா இல்லையா? அன்னைக்கு விடிய முழிச்சிருப்போம், தூக்கமே வராது. இன்னைக்கு ஆண்டவர் பேச மாட்டாரா? அந்த ஆதி அன்புக்கு வாழ்ந்தார் ஆண்டவர். அந்த ஆதி அன்புக்கு நீ வா. நீ எந்த நிலை
ஆதாம் எவ்வளவு குறை சொல்லிட்டு இருக்கோம், நம்ம நிலைமை என்ன? அதுல 7வது வசனம், இதெல்லாம் நீ இல்லைன்னா நான் வந்து உன் விளக்கு தண்டை உன்னிலிருந்து நீங்க செய்வேன் வசனம் இருக்கும். நான் அதை விட்டுறேன். நான் 7வது வசனத்துக்கு வரேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, இந்த ஆதி அன்புக்கு ஒருத்தர் திரும்பி கர்த்தரை தொடர்ச்சியா அதே போல நேசித்து எல்லா சூழ்நிலை ஜெயித்து வரா பாத்தீங்களா ஒருத்தன், அப்படி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை ருசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா. சோ இன்னைக்கும் ஜீவ விருட்சத்தின் கனி ரெடியா இருக்கு. நான் என்ன செய்யணும்னு தேவன் சொல்லிட்டாரு. சுடரொளி பட்டயத்தை வச்சு திரைச்சீலையெல்லாம் கிழிச்சாச்சு. இப்போ எல்லாமே என்னுடைய கரங்கள்ல இருக்கு. சோ இன்னைக்கு நாம இந்த சுடரொளி பட்டயத்தை, தெய்வ பிரசன்னம் தான், அது வேற எதுவுமே கிடையாது, தெய்வ பிரசன்னம் தான், அசட்டை பண்ணாமல் அந்த பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து போகும்போது நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை தேவன் ஆயத்தமாக வைத்திருக்கிறார். சுடரொளி பட்டயம் புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது போலாமா? 2வதாக, இது வந்து என்னுடைய அனுமானத்துல, என்னுடைய தாட் ப்ராசஸ்ல வந்த பட்டயங்கள் தான். நீங்க நான் எப்படி சொல்ற மாதிரி வீட்டுல நீங்க நிறைய கண்டுபிடிச்சிங்கன்னா கூட வந்து சொல்லுங்க, அதை வந்து நான் வரவேற்கிறேன். 2வது கிதியோனுடைய பட்டயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிதியோனுடைய பட்டயம். அது கர்த்தருடைய யுத்த பட்டயமாக இருந்தது. இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 20வது வசனம். நியாயாதிபதிகள் 7:20. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு. அல்லேலூயா. சோ 2வதாக நம்ம இங்க பார்க்கிறோம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்னு சொல்றாங்க. இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ கிதியோன் வந்து யுத்தத்திற்கு தேவன் அனுப்புறாரு கிதியோனை. அதுலயே நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு, கரெக்ட்டுங்களா? இவன் சந்தேகப்படுறான், அப்புறம் அடையாளம் கேட்கிறான். சரி, அதெல்லாம் முடிஞ்சது. நம்ம ஆளுங்களை கூட்டு போகலன்னா ஆண்டவர் சொல்ல இவ்வளவு பேர் வேணான்றாரு. அங்க ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. 300 பேரை செலக்ட் பண்றாரு. இவனை மட்டும் கூப்பிட்டு போன்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? யுத்தத்துக்கு எந்த ஒரு ஆயுதமும் எடுத்துட்டு போக வேண்டாம். என்ன கொண்டு போகணும்? பானை, தீவெட்டி, எக்காலம், அப்புறம் முக்கியமா தின்பண்டம்னு போட்டிருக்கோம். இதை நான் வாசிக்கும் போதெல்லாம் சிரிச்சிருக்கேன். யாராவது வந்துட்டு யுத்தத்துக்கு போறவன் தின்பண்டம் எடுத்துட்டு போவானா? ஆண்டவரே, நீங்க எப்படி இப்படி வித்தியாசமா நடத்துறீங்க, எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லி நான் இதெல்லாம் பல நாள் யோசிச்சிருக்கேன். ஒன்னொன்னா வாசிச்சு பாருங்களேன். அவர் என்ன சொல்றாரு? நீ பிக்னிக் போற மாதிரி போப்பா, நீ அங்க போய் ஒன்னும் செய்ய போறது இல்ல, செய்ய போறது நான் தான். ஆனா எனக்கு நீ ரெப்ரசன்டேட்டிவா போய் நிக்கிறதாவது உன் வேலை, அவ்வளவுதான் நம்மகிட்ட கேட்கிறாரு இன்னைக்கும். சோ கிதியோன் கிட்டயும் மனுஷர்கிட்டயும் தேவன் இதைத்தான் எடுத்துட்டு போக சொல்றாரு. இப்போ ஒரு கேள்வி இவங்களுக்கு வருமா இல்லையா? பட்டயமே இல்லாம நாம போய் நின்று என்ன ஆண்டவரே பண்ண போறோம்? என்னதான் ஆண்டவர் சொன்னாலும் போருக்கு போகும்போது ஒரு பட்டயத்தை கூட எடுக்காம நான் எப்படி போய் நிற்பேன்? ஆண்டவர் சொல்ற தேவையில்லைன்றாரு. சோ கிதியோனுடைய பட்டயம் கண்களுக்கு தெரியாத பட்டயம், அது கர்த்தருடைய பட்டயம், அது விசுவாசம் என்கிற பட்டயம். கையில எடுத்துட்டு போகாதன்னு சொன்னாலும் கர்த்தர் எனக்காக ஒரு பட்டயத்தை வச்சிருக்கேன், கண்ணு பார்க்கல, பட்டயம் இருக்குன்னு விசுவாசிக்கிறேன் பாத்தீங்களா? அதுதான் கிதியோனுடைய பட்டயமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ என்ன பண்ணும்? சத்தமிட்ட யாருடைய கையிலும் பட்டயம் இல்லை. அவன் போய் சொல்றான், எனக்கு அந்த சிச்சுவேஷன் நினைச்சு பாக்குறேன், கையில ஒண்ணுமே இல்ல, அங்க போய் நின்னுட்டானுங்க, எதிரிகள் எல்லாம் உள்ளார இருக்காங்க, சுத்தி நின்னுட்டான், பானையை போட்டு உடைச்சாச்சு, எக்காலத்தை ஊதியாச்சு. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், ஒத்த கையில கூட பட்டயம் இல்ல. சொன்னவன் எவன் கையிலையும் பட்டயம் இல்ல, கிதியோனுடைய கையிலையும் பட்டயம் இல்ல. சரி, அவனைத்தான் எக்ஸாம்பிள் வச்சுக்காங்க, அவன் கையில பட்டயம் வந்துச்சு, அவன் கையிலையும் பட்டயம் இல்ல. கர்த்தர் பிரத்யட்சமாய் அங்கே பட்டயத்தை பிடித்துக் கொண்டு நிற்கவும் இல்லை. சரி, கர்த்தரையாவது பாக்குறேன், அவர் ஒரு பட்டயம் நிற்கிறாரு, அவரையும் காணோம். எங்கேயுமே கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவரும் தெரியல, பட்டயமும் தெரியல. ஆனாலும் தேவன் சொன்னபடி அனைவரும் செய்தார்கள். இதுதான் இன்னைக்கு கிதியோனுடைய பட்டயம். அவர் சொன்னா செய்யணும். எய்தாப்புல ஒண்ணுமே இல்ல, கையில பட்டயமே இல்ல. என் கையில இருக்க பட்டயம் பெருசுன்னு சொல்லுன்னா சொல்லணும். எங்க ஆண்டவரை காணோம்னு கேட்க கூடாது. இது விசுவாசத்தின் பட்டயம். எதிரிகள் கையில பட்டயம் இருக்காண்டவரை, அதை நீ பார்க்காதன்னு பார்க்க கூடாது, பார்க்க கூடாது. சோ இந்த இடத்துல சத்தமிட்ட யாரோட கையிலையும் பட்டயம் இல்ல, கிதியோனுடைய கையிலையும் பட்டயம் இல்ல. கர்த்தரும் அவங்க பட்டயத்தை வைத்துக் கொண்டு நிற்கவில்லை. ஆனா நடந்தது என்ன? அந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்னு சொன்ன போது எதிரிகளுடைய பட்டயத்தையே தேவன் யூஸ் பண்ணாரு. வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். கஷ்டமே படாத, கஷ்டப்பட்டு வெப்பன்ஸை தூக்கிட்டு
போய் திணறிக்கிட்டு யூஸ் பண்ண தெரியாம அதெல்லாம் தேவையில்லப்பா. எதிரி எவ்வளவு ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும், நீ எவ்வளவு ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நீ கஷ்டப்படாத, சிம்பிளா அவனுங்களை வச்சு அவங்களை காலி பண்ணிட்டு. இது கிதியோனுடைய பட்டயமா இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். இன்னைக்கு ஏன் பட்டயம் நீங்க சொல்லுங்க, அது விசுவாசத்தின் பட்டயம். அது என் கண்களுக்கு தெரியாது, ஆனால் அது கிரியை செய்யும். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 21-22. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரியத்தில் உள்ள பெட்சிதா மட்டும் தாபாத்துக்கு சமீபமான ஆபேல் மெகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. இதுதான் கர்த்தருடைய பட்டயம். நீங்க ஒண்ணுமே இல்லாம போய் நிற்பீங்க, எதிரிகள் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு ஓடி போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இதுதான் கர்த்தருடைய பட்டயம். தேவன் நேரே வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் தான், கர்த்தர் இதுக்காக இறங்கி வைக்கணும், நிக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. வேலை நடக்கும் நம்ம விசுவாசிக்கும் போது. நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க, என் கையில பட்டயம் இல்லை, அப்ப கர்த்தர் வந்து நிக்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். நாம தேவனுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்றதை மட்டும் கேட்டா போதும், ரிசல்ட் நமக்கு தேவன் சொன்னபடி நடக்கும். சோ தேவன் நேரே வர வேண்டியதில்லை, நம் கையில் பட்டயம் தேவையில்லை. எதிரிகளின் பட்டயத்தை கொண்டே அவர்களே தங்களை தாங்கள் வெட்டி கொண்டு மடிந்து போக தேவன் செய்தார். இன்னும் நமக்கு விரோதமாக ஒரு சத்துருக்களை தேவன் இப்படியே சிதறடிப்பார். அல்லேலூயா. சோ டெய்லி இதை நீங்க சொல்லுங்க. அதே போல அது நாம ஒரே ஒரு காரியம் என்ன செய்யணும் அப்படின்னு, இந்த பட்டயம் செயல்படுறதுக்கு வாயிலே எக்காலம், கையில தீவட்டிகள் இருக்க வேண்டும். சோ எப்பொழுதுமே திருவசனத்தை பிரசங்கிப்பதற்கு தயக்கம் இல்லாமல் வசனத்தை அறிக்கையிட வேண்டும். வசனத்தை சொல்லும் போது இந்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். சோ விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுங்க. கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பட்டயத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோ முதலாவதாக சுடரொளி பட்டயம், இரண்டாவதாக கிதியோனுடைய பட்டயம், மூன்றாவதாக கர்த்தருடைய பட்டயம் ஒன்று இருக்குது, யுத்த பட்டயம் ஒன்று இருக்குது. அது உருவிய பட்டயம். இது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யோசுவாவின் நாட்கள்ல தேவனாகிய கர்த்தர் யோசுவாவுக்கு தரிசனமாகும் போது உருவிய பட்டயத்தோட அங்க நின்னாரு. இப்ப யோசுவாவோட கையிலயும் பட்டயம் இருந்துச்சு. ஆனா இங்க கர்த்தர் யோசுவாவுக்கு காட்சி கொடுக்கும் போது தன்னுடைய கரத்துல உருவிய பட்டயம், அது ரெடி ஃபார் வார். இப்ப வந்தா வெட்டு வேலை ஆயத்தமா அப்படி பட்டயத்தை பிடிச்சுக்கிட்டு கர்த்தர் நிற்கிறாரு. சோ இது மூன்றாவதாக நான் சொல்லக்கூடிய காரியம் தான். இதை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம், யோசுவா 5:13-14. யோசுவா 5:13-14. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரா அல்ல எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையில் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அல்லேலூயா. சோ யுத்த களத்துல கிதியோனுக்கு தேவன் ஒரு வகையில செயல்பட்டாரு. ஆனா இங்க யோசுவாவை அதே போல பயன்படுத்தல. யோசுவா முன்னாடி வந்து ஒரு உருவிய பட்டயத்தோடு வந்து நிற்கிறாரு. அங்க நடந்தது என்ன அப்படின்னா, உண்மையிலேயே அவருடைய பட்டயத்தின் அத்தாரிட்டி, அந்த வல்லமை யோசுவாவின் பட்டயத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டுச்சு. யோசுவா கையில் இருக்கிற, இப்ப யோசுவா யுத்தம் பண்ணிதான் ஆகணும். கிதியோனை நேர்ல போய் யுத்தம் பண்ண சொல்லல. பட் யோசுவாவுக்கு போல கொடுக்கப்பட்ட அழைப்பு, யோசுவா முன்னேறி போய் அத்தனை ஜாதிகளையும் வெட்டணும். நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, பட்டயம் 2 விதமா செயல்படும். டிஃபென்சிவாவும் வச்சுக்கலாம், ஆஃபென்சிவாவும் வச்சுக்கலாம். கிதியோனுக்கு டிஃபென்சிவா இருந்துச்சு, ஆனா யோசுவாவுக்கு ஆஃபென்சிவா போய் அடிக்கணும், போய் வெட்டணும். அதற்கும் பட்டயம் பயன்படும். சோ இந்த இடத்துல கர்த்தர் யோசுவாவுடைய கையில் இருந்த பட்டயத்துல தன்னுடைய பட்டயத்தின் வல்லமையை கொடுக்கிறாரு. அதை எடுத்துக்கொண்டுதான் யோசுவா முன்னேறி போறாரு. நீங்க யோசுவால நிறைய இடத்துல வாசிச்சு பாருங்க, பட்டய கருக்கினால் கொன்று போட்டான். வில்லு, அம்பு, ஈட்டி, எத்தனையோ ஆயுதம் இருக்கும். ஆனா நிறைய இடத்துல யோசுவா பாத்தீங்கன்னா பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டான் அப்படின்னு. ஏன்னா அந்த பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாகவே யோசுவாவின் கரத்துல செயல்பட்டுச்சு. சோ
சோ இன்னைக்கும் தேவன் நமக்கு நம்முடைய பட்டயத்தை நம்ம கையில கொடுக்கிறாரு. சோ இதெல்லாம் ஒரு வகையான அத்தாரிட்டி. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஊழியத்திற்கு ஏற்றாற் போல தேவன் பட்டயங்களை கொடுப்பார். சில பேருக்கு எப்படி அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்தே அவங்க ஜெபிப்பாங்க, ஆனா உலகத்துல இருக்க எல்லாத்தையும் சொல்லி ஜெபிப்பாங்க. என்கிட்ட தேவன் அநேக முறை சொன்ன காரியம் உண்டு, அரைக்கதவை சாத்தி கொண்டு ஜெபி. ஆனா எப்படி தெரியுமா அந்த ஜெபம் இருக்கும், எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளார ஒரு மாந்திரிகம் செய்யறாங்களா அதை வெளிப்படுத்தி காண்பித்து ஆவியை அதை வெளிப்படுத்தி அதை நிர்மூலமாக்கும்படி ஜெபிக்க வைப்பார். சோ இதுவும் நம்மை பயன்படுத்துற விதம் தான். சில சமயம் இது வந்து இப்ப என் எல்லையில இருந்து ஜெபிக்கிறேன், புரியுதுங்களா? என்னுடைய எல்லையில இருந்து நான் ஜெபிக்கிறேன், பட் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி ஜெபிக்கிறேன். இன்னொரு வகை, நீங்க சத்துவின் எல்லைக்குள்ள போக சொல்வார், நீ அதோட எல்லைக்குள்ள போய் அந்த வல்லமைகளை நிர்மூலமாக்கு அப்படின்னு சொல்லுவார். சோ ரெண்டு விதமும் இருக்கு. ஒண்ணு, நான் என் எல்லையில இருந்தே ஜெபம் பண்ணி அதை நிர்மூலமாக்குவேன். இன்னொன்னு, நான் அதனுடைய எல்லைக்குள்ளாக போய் அதை அட்டாக் பண்ணி ஜெயிக்கிறது. ஹல்லேலூயா. சோ இங்க யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, நீ சத்துருக்களுடைய எல்லைக்குள்ள போய் நேருக்கு நேர் நின்று யுத்தம் பண்ணி அவன் இடத்துல அவனை காலி பண்றது. சோ அவன் ஊர்ல போய் அவனை அடிக்கிறீங்கன்னா அது பெரிய விஷயமா இல்லையா? சோ இதுவும் வந்துட்டு யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிற்கு ஏற்றாற் போல அந்த பட்டயம் கொடுக்கப்படுது. ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். யோசுவா 10வது அதிகாரம் 26, யோசுவா 10:26. அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று போட்டு, இதெல்லாம் பட்டயத்தால தான் செய்வார். அதே போல யோசுவா 11:8-12 வீட்டுல வாசிக்க நோட் பண்ணிட்டு, யோசுவா 11:8-12, அவர்களில் ஒருவரும் மீதியா இராதபடி அவர்களை வெட்டி போட்டார்கள். அக்காலத்துல யோசுவா திரும்பி ஆத்சோரை பிடித்து அதன் ராஜாவை பட்டயத்தினால் வெட்டி போட்டான். அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களையும் அவைகளுடைய எல்லா ராஜாக்களையும் யோசுவா பிடித்து பட்டய கருக்கினால் வெட்டி. சோ எங்க பார்த்தாலும் யோசுவா ரிப்பீட்டடா என்ன பண்ணுவார்னா பட்டய கருக்கினால வெட்டி போடுவாரு. யோசுவாவின் பட்டயத்துக்கு முன்னாடி ஒருவனாலும் நிக்க முடியல. ஏன்னா அந்த பட்டயத்தில் இருந்தது தேவனுடைய வல்லமை. அது கர்த்தரே நேரில் நின்று யுத்தம் பண்ண எப்படி இருக்குமோ அதற்கு நிகரான ஒரு பட்டயம் யோசுவாவுடைய கையில கொடுக்கப்பட்டது. சோ இது கர்த்தருடைய யுத்தத்தின் பட்டயம், அது உருவிய பட்டயம். ஹல்லேலூயா. சோ 3 முடிச்சிட்டோங்களா? 4வது போலாமா? கோலியாத்தின் பட்டயம். ஹல்லேலூயா. கோலியாத்தின் பட்டயம். சோ எதிரியின் ஆயுதத்தை நம்முடைய கையில் எடுத்து அதை அவனுக்கு எதிராக பயன்படுத்துவதுதான் கோலியாத்தின் பட்டயம். நான் தொடங்கும் போதே இதனுடைய எக்ஸாம்பிள சொல்லிடுறேன். சோ நீங்க கவனிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உங்களை விட உங்க எதிரி அருமையா பிளான் போடுவான். நீங்க பாத்துருக்கீங்களா? நிறைய நேரம் எதிரிங்க நமக்கு விரோதமா பிளான் போடுறது நமக்கு தெரியும், கோபம் வரும். ஆனா ஆண்டவர் அமைதியா இருப்பாரு, அது இன்னும் கோபம் வரும். இவ்வளோ பிளான் போடுறான், நீங்க எப்படி ஆண்டவரே அமைதியா இருக்கீங்க? ரீசன் என்னன்னா, பிளான் போடுற வேலை மிச்சம். அவன் போட்டதுக்கு அப்புறம் அதே பிளான்ல அவனை காலி பண்ணிட்டு போயிடுவார். நாம இதுக்காக எதுக்கு உட்காந்து பிளான் போடணும்? அதுதான் கோலியாத்தின் பட்டயம். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள், உங்க மீடியா எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜி அவன் கண்டுபிடிக்கிட்டோம், அதை எடுத்து நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்தி போயிட்டே இருப்பேன். இதுதான் நீங்க கோலியாத்தின் பட்டயத்தை பயன்படுத்த வேண்டியது. ஸோ உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக இதை நான் சொல்லிட்டேன். கரெக்டுங்களா? ஸோ இந்த மீடியால என்ன வேணாலும் நீங்க செய்யலாம், எப்படி வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். பயன்படுத்துற விதத்தை பொறுத்து இருக்குது. ஸோ சாத்தா என்னதான் அதை வந்துட்டு நெகட்டிவா உருவாக்கி வைத்தாலும் அதை பாசிட்டிவா நம்ம கையில எடுத்து கர்த்தருக்காக பயன்படுத்த முடியும். அதுதான் கோலியாத்தின் பட்டயமாக இருக்குது. உண்மையிலேயே இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். அதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 51. 1 சாமுவேல் 17:51. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். 54வது வசனம். தாவீது பெலிஸ்தருடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். சோ இந்த சம்பவமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ கோலியாத் இருக்கான், அவனை குறிச்ச ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷனே அவங்க கொடுப்பாங்க. அவன் எவ்வளவு ஹைட்டு, எவ்வளவு வெயிட், அவன் என்னெல்லாம் கொண்டு வந்தான், அவனுடைய என்னென்ன ஆயுதங்கள் கொண்டு வந்தான், ஒரு பெரிய லிஸ்டே வந்துட்டு இந்த 17வது அதிகாரத்துல முதல் பகுதியில கொடுத்திருப்பாங்க. சோ அவன் ஈட்டி வச்சிருந்தான், அப்புறம் தலைக்கவசம் வச்சிருந்தான், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல தாவீது கோலியாத்தை கொன்ற பிறகு அவன் என்ன பண்றான், அவனுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் தன்னுடைய
தன்னுடைய கூடாரத்துல வச்சுக்கிட்டான். நீங்க நல்ல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி சவுல் தாவீதை கூப்பிடுவான். எப்பா நீ கையில ஒண்ணுமே இல்லாம போற, என்னுடைய ஆயுதத்தை உனக்கு கொடுக்குறேன்மா. கரெக்டா? சவுல் வந்து என்ன பண்ணுவான், தன்னுடைய ட்ரெஸ், அவனுடைய பட்டயம், அவனுடைய அந்த வில் எல்லாத்தையுமே கொடுக்குறேன்னு சொல்லுவான். இதை எடுத்துட்டு போய் நீ கோலியாத்தோட சண்டை போடுங்க. தாவீது என்ன சொல்லுவான், இது எனக்கு பழக்கம் இல்லை, சாரி எனக்கு இதெல்லாம் வேணான்றான். கரெக்டா? சவுலோட வேணான்ட்டான். சவுல் யாரு? கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். தாவீதே அதை தான் சொல்வாரு, அவன் மேல இருக்க அபிஷேகம் அது விலையவே இருந்தது, அதுக்கு எதிராக பேசுறாங்க. ஆனா அப்பனோடதான் வேணான்றவன் கோலியாத் கிட்ட இருந்து எடுத்த ஆயுதத்தை பத்திரமா கொண்டு போய் வச்சுக்கிட்டான். வித்தியாசமா இருக்கா இல்லையா? வித்தியாசமா இருக்கா இல்லையா? சோ அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இன்னைக்கு உங்களுக்கு. சோ கோலியாத்தோட மற்ற ஆயுதங்கள் எல்லாமே 1 சாமுவேல் 17:5-6-7 கொடுத்திருக்கு. வெண்கல சீரா, போர்க்கவசம், கால்களில் வெண்கல கவசம், அப்புறம் வெண்கல கேடகம், ஈட்டி, இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். பட்டயத்தை பத்தி இங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. சோ கோலியாத்தோட ஆயுதத்துல பட்டயத்தை பத்தி இங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல தெளிவா கோலியாத் கிட்ட ஒரு பட்டயம் இருக்கு. தாவீது அந்த பட்டயத்தை எடுத்து கோலியாத்துடைய கழுத்தை வெட்டான். அந்த பட்டயத்தை பர்டிகுலரா பத்திரமா எடுத்துட்டு போவோம். மற்ற ஆயுதங்களை பார்க்கிலும் கோலியாத்தின் பட்டயத்தை அவன் பத்திரமா எடுத்துட்டு போய் வச்சுக்குவான். அப்போ அந்த அதற்கு தாவீது 45வது வசனம் பாருங்க, 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாயா? நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய ராணுவங்களின் தலைவராகிய கர்த்தருடைய நாமத்திலே வர. அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு வருஷம் கோலியாத் கையில ஒரு பட்டயம் இருந்தது. அதை தாவீது நல்லாவே பார்த்தான். இப்ப வாங்க 1 சாமுவேல் 17:38-39. 1 சாமுவேல் 17:38-39. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். கத்தி யூஸ் பண்ணி பழக்கம் இல்ல. சிங்கத்தையும் கரடியும் வெறும் கையில கிழிச்சு போட்டான். கத்தி யூஸ் பண்ணல. இங்க சவுல் தன்னுடைய கத்தியை கொடுக்கிறான். வேணான்றான், எனக்கு பழக்கம் இல்ல. அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாதுன்றான். எனக்கு வேணான்னு சொல்லல, எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லல, போட்டுட்டு போக கூடாதுன்ற வார்த்தை யூஸ் பண்றான். இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. சோ என்ன நடந்தது இங்கன்னு பாத்தீங்கன்னா, சவுல் தாவீதுக்கு கொடுத்தது சவுலுக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகமும் அழைப்பும். ரொம்ப தெளிவான தாவீது, ஓ அழைப்பும் அபிஷேகத்தையும் எடுத்துக்கிட்டு ஏன் ஊழியத்துக்கு நான் போக முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ பாஸ்டர் இருக்காங்க, ஒரு மெய்ப்பர் இங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய அனாயிண்டிங், அவருடைய ஊழியம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இதை எடுத்துக்கிட்டு நீங்க ஊழியம் பார்க்க போக முடியாது. உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கு, அதற்கு ஒரு அழைப்பு இருக்கு, அதற்கு சில ஆயுதங்கள், வரங்கள், வல்லமைகள் இருக்கு. அதைத்தான் நீங்க வாங்கிக்கிட்டு போகணுமே தவிர இன்னொருத்தருடைய அழைப்பும் அவருடைய வரங்களை எடுத்துக்கிட்டு உங்க ஊழியத்துக்கு நீங்க போக முடியாது. சோ தாவீது ரொம்ப தெளிவாக, சவுலே உன்னைய கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு, உனக்கு ஒரு அழைப்பு இருக்கு, நீ ராஜாவா இருக்க, உன்னுடைய காரியங்கள் வேற. அதை எடுத்துக்கொண்டு எனக்கு தேவன் நியமித்த ஊழியத்துக்கு நான் போக மாட்டேன். நீ ராஜாவாக இருந்தாலும் சரி, அபிஷேகம் பண்ணப்பட்டவராகவே இருந்தாலும் சரி, உன்னுடைய பட்டயம் எனக்கு செட் ஆகாது, நான் அதை எடுத்துக்கொண்டு போக கூடாது. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து 2வது காரியம், இலவசமா தாவீது எதையும் எடுத்துட்டு போக விரும்பல. ஊழியத்துல இனாமா கிடைக்குது, அதுலயே நான் ஊழியத்தை செய்வேன் கிடையாது. கிடைச்சா கர்த்தர்கிட்ட இருந்து கிடைக்கணும், இல்லைன்னா நீங்க ஜெயித்து அதை பெற்றுக்கொள்ளணும். நீங்க ஜெயிச்சு பெற்றுக்கொள்ளணும். சோ சவுல் கொடுத்தது இலவசமா, இந்தாப்பா போட்டு போப்பா ஊழியத்துக்கு, முடியாது, தேவையில்லை, கர்த்தர் ப்ரொவைட் பண்ணுவாரு. எனக்கு தெரியும், என்னை அனுப்புகிற தேவன் எனக்கு என்ன தேவன் அவருக்கு தெரியும், அவரு கொடுப்பாரு. இதுதாங்க நம்பிக்கை. இதுதான் தாவீதுக்குள்ள இந்த விசுவாசம். என்னை போன்னு சொன்னாருன்னா எனக்கு பட்டயம் தேவையா, ஈட்டி தேவையா, கர்த்தர் எனக்கு ப்ரொவைட் பண்ணுவாரு. நான் போய் நிக்க வேண்டியது என்னோட வேலை. கரெக்டா? கோலியாத்துடைய பட்டயமே இருக்கு. சரி, இதெல்லாம் சொன்ன போது கோலியாத்துடைய பட்டயத்தை ஏன் எடுத்துட்டாருன்னா, ஆரம்பத்துல எடுக்கல, கோலியாத்தை ஜெயிச்ச பிறகு இப்ப கோலியாத்துடைய பட்டயம் நியாயமா யாருக்கு சொந்தம்? தாவீதுக்கு சொந்தம். ஜெயிச்சு எடுத்துக்கிட்டாரு. ஜெயிச்சு இனாமா கிடையாது, நான் ஒருத்தனை வீழ்த்தி அதுல ஜெயம் பெற்று அதை நான் எடுத்துக்கொண்டேன். இது நியாயமாக இப்பொழுது தாவீதுக்கு சொந்தமாகிறது. நான் மறுபடியும் சொல்றேன், சத்துருடைய கரத்துல இருக்க ஒரு பட்டயத்தை நீங்க எடுக்கணும். ஆனா அவன் பிச்சை கேட்டு வாங்க கூடாது. அவனை ஜெயிச்சு
அவன் தலையை நசுக்கிட்டு உரிமையோட அவன் பட்டயத்தை எடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்க பயன்படுத்தணும். அது இலவசமா கொடுத்தா நீங்க வாங்கக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன் புரியுதுங்களா? இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். மோர்தெகாய் எஸ்தர் தெரியும் இல்லைங்களா? ஸோ மோர்தெகாய் எஸ்தருடைய கதையிலும் நீங்க பாத்தீங்கன்னா ஆமான் எழும்பி திட்டம் போடுவான். ஆமான் திட்டம் போடும் போதெல்லாம் தேவன் அமைதியா இருப்பார். எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டாரு. சீட்டு போடுவான், டேட்டு குறிப்பான், எல்லாம் பண்ணுவான். மோர்தெகாய் எஸ்தரும் பதறுவாங்க, போய் உட்காருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் அமைதியா தான் இருப்பாரு. எல்லாமே நடக்கும். எந்த மட்டும் பாத்தீங்கன்னா அவன் மோர்தெகாய்க்காக தூக்கு மரம் வரைக்கும் செஞ்சிருவான். ஆண்டவர் பொறுமையா இருப்பாரு, எதுவுமே செய்ய மாட்டாரு, ரொம்ப அமைதியா இருப்பாரு. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும் நான் பிளான் போட்டா கூட இவ்வளவு அழகா போட முடியாது பொழுது எப்படா கெடுதல் பண்றதுக்கு சாத்தான போல யாராலையும் பிளான் போட முடியாது. தேவனை பொறுத்த வரைக்கும் கடைசி நிமிஷத்துக்குள்ள மன்னிக்க தான் பார்ப்பாரு. இவன் தப்பு பண்ணிட்டு எப்படா மன்னிக்கிறதுன்னு பார்ப்பாரு. ஆனா ஒருத்தனை அடிச்சு காலி பண்ணும், அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணுன்றதுக்கு பிளானு சாத்தான் அழகா போடுவான். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஆண்டவர் அமைதியா இருப்பாரு, சாத்தான பிளான் போட அனுமதி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எப்படி சீட்டு போட்டானோ அதே போல காரியத்தை மாறுதலா இவன் முடிவு பண்ணார். ஓ இப்படி பிளான் போட்டியாப்பா, அதை உனக்கே நான் திருப்பி விடுறேன். யூதர்களை அழிக்கிறோம் பிளான் போட்டியா, அதே டேட்ல யூதர்கள் உன்னையே அழிக்கும்படி நான் செஞ்சிருவேன். உன் பிளானை எடுத்து உனக்கே விரோதமாக அதை நான் வைக்கிறேன். மொர்தெகாய்க்காக தூக்குமரம் செஞ்சியாப்பா, ரொம்ப நல்லா இருக்குப்பா, 50 அடி உயரம், அழகா இருக்குப்பா, சூப்பர்ப்பா, நானே செஞ்சா வேலை அதிகம், உன்னைய தூக்கி அதில் போட்டுறேன். முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு விரோதமா தூக்கு மரம் இருக்குன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு எதிராக அவன் பிளான் போடுறான்னு பார்க்காதீங்க. அந்த கோலியாத்தின் பட்டயத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். நீங்க அதை ஜெயித்து அதை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க, அதை கர்த்தருக்காக நாம பயன்படுத்த வேண்டும். இதுதான் கோலியாத்தின் பட்டயமாக இருக்கிறது. மொத்தம் 4 பார்த்துக்கோமா, இன்னும் 2 இருக்கு, அது அடுத்த வாரம் பார்க்கலாமா? டைம் ஆயிடுச்சு. இந்த 2 இருக்கு, அது ஆரம்பிச்சோம்னா ரொம்ப நேரம் போகும். இன்னொரு என்ன அப்படின்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது கர்த்தருடைய வார்த்தை. அதன் பிறகு ஆவியின் பட்டயம். ஸோ இந்த 2 பட்டயம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். வீட்டில் போய் நீங்க கொஞ்சம் இதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பட்டயத்தை பத்தி நீங்க வந்து பேசுங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆண்டவர் இது இல்லாம சொன்னாரு அப்படின்னா நீங்க வந்து கூட இங்கே ஷேர் பண்ணலாம். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி துதிக்கிறேன், நான் பாஸ்தோம் தரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் பட்டயத்தை குறித்து எங்களோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. எத்தனை விதமான பட்டயமாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலும் எங்கள் சத்துருக்களுடைய பட்டயம் எங்களுக்கு விரோதமாக ஓங்க பண்ணாமல் அதை எல்லாவற்றையும் முறியடித்து போட்டு அப்பா இன்றைக்கும் எங்கள் கர்த்தர் நீங்க கொடுத்த பட்டயத்தை ஆசீர்வதிக்கிறீர்கள் ஆண்டவரே. அதை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க, ஞானத்தை தாங்க. சத்துருடைய காரியங்களை பார்த்து நாங்கள் பயப்படாத படித்து என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளை எல்லாம் எதிர்நோக்கி நிற்க, அப்பா அதை எதிர்த்து நிற்க எங்களுக்கு இன்றைக்கு பலன் தாங்கப்பா. ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது, ஒரு தீமை எங்களுக்கு அனுப்புவது இல்லை. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.